Lecture 1, Convolution or Peltang theorem in Laplace transforms and application of convolution theorem to find inverse transforms. லாப்லாஸில் விடுபட்டது ஒன்று கன்வல்யூஷன் தியரம், அதனுடைய ப்ரூஃபு, அதை யூஸ் பண்ணி இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்குறது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். Convolution theorem in Laplace transforms. Theorem: if G1s and G2 of s are Laplace transforms of f1 of t and f2 of t, then convolution theorem states that Laplace transform of this integral is known as convolution integral. Integral y equal to 0 to t f1 of y f2 of t minus y dy. This integral is known as convolution integral. Laplace transform of the convolution integral is equal to the product of the Laplace transforms of the individual functions. இதுதான் Laplace transform. Convolution integral ரெண்டு விதமா எழுதப்பட்டிருக்குது. f1 of y f2 of t minus y or f2 of y f1 of t minus y dy. ஸோ இந்த இன்டகரல் பார்த்து அதற்கப்புறம் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்னா அது g1 of s g2 of sக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு we have to prove. இந்த ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ இது ஈக்குவல்னு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ரெண்டாவதும் இந்த லாஸ்ட்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த சஃபிக்ஸில் f1 அண்ட் f2ங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. இங்கே f2 of y f1ன்னு, ஸோ ரெண்டு ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகுறதுனா இங்கே ஆன்சர்லையும் ரெண்டு ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆனிச்சுன்னா g2 of s இன்டு g1 of sன்னு வரும். அது g1 of s g2 of sக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ணால் போதுமானது. இந்த இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இருக்குதே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் மோஸ்ட் இதாக இருக்கிறதே அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண இருக்கிறோம். இன்னொருக்கா செக்கப்பு பேசுறது கேட்குதா? ஓகே ஓகே ரைட், லெட் மீ ப்ரொசீட். ப்ரூஃப் இங்கே ஹியர் g1 of sன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f1 of t அதுதான் கொடுத்துருக்குது. g1 of s is the Laplace transform of f1 of t. ஸோ f1 of t னுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மினுடைய டெஃபினிஷன் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கணும் e power minus st dt integral t வந்து 0 to infinity. This is the definition of Laplace transform. இங்கே f1 of t னுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான் g1 of s. And g2 of s is the Laplace transform of f2 of t. So that is integral 0 to infinity f2 of t e power minus st dt. This is g2 of s. இந்த ரெண்டும் the definition of Laplace transform. நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இந்த ப்ரூஃப் வந்து ரொம்ப டைரக்ட் ப்ரூஃப், வேறு புக்கில் இருக்காது. நம்ம ப்ரூவ் பண்ணுறது வந்து டைரக்டான ஒரு ப்ரூஃப், நல்ல ப்ரூஃப். லெஃப்ட் ஹேண்ட் சைட் Laplace transform of y equal to 0 to t f1 of y f2 of t minus y dy. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை அப்படியே எடுத்து இங்கே அப்படியே எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னுடைய டெஃபினிஷன் எழுதியிருக்கிறோம். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா அந்த ஃபங்க்ஷனை எழுத வேண்டும், அந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்குது. e power minus st dt integral t to t வந்து 0 to infinity சேர்க்கணும். So this is a Laplace transform of this convolution integral. So Lங்கிறதுக்கு உள்ள அந்த டெஃபினிஷனை எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்லைடில் கொஞ்சம் பாருங்க, அதே இதைத்தான் எடுத்து கொண்டாந்து இங்கே எழுதியிருக்கிறோம். அதே இதைத்தான் எடுத்து இங்கே கொண்டாந்து எழுதியிருக்கிறோம். இதுதான் இந்த ட்ரிக் ஆஃப் த ட்ரேட். இதனுடைய தொழில் ரகசியம் நம்ம போட்டிருக்குதே இந்த ஸ்லைடு தான். ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள்.
இதில் எந்த இன்டகரல் ஃபஸ்ட்டு வருதுன்னா இது இல்லை ஃபஸ்ட்டு. அதாவது டி ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டிங்கிறது செகண்ட் இன்டகரல். இன்னர் மோஸ்ட்டாக இருக்குதே தட் இஸ் த ஃபஸ்ட் இன்டகரல். இன்டகரல் ஒய் ஈக்குவல் டு 0 டு டின்னு இருக்குது இன்னர் ப்ராக்கெட்டை தான் முதல்ல செய்யணும். ஸோ இன்னர் இன்டகரல் தான் முதல்ல செய்யணும். ஒய் ஈக்குவல் டு 0 டு டி f1 ஆஃப் ஒய் f2 ஆஃப் டி மைனஸ் ஒய் டிஒய் இருக்குதா, இந்த இன்டகரல் தான் ஃபர்ஸ்ட் இன்டகரல், இன்னர் மோஸ்ட் இன்டகரல். இதை எவாலுவேட் பண்ணி அதில் போட்டுட்டு அடுத்தது ரெண்டாவது இன்டகரல் பண்ணணும். இப்போ நம்மளுடைய ப்ரொசீஜர் என்னன்னா இன்டகரலை அப்படி மாற்ற முடியுமா, இதை முதல்ல இதை மாற்றணும்னா அந்த டி இதெல்லாம் எப்படி லிமிட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காகத்தான் இந்த படம் நம்ம போடுறோம். இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, டீன்னு ஒரு வேரியபிள் அண்ட் ஒய்ன்னு வேரியபிள். இன்டகரல்லையும் அதே மாதிரி தான். ஒய்ங்கிறது இன்னர் மோஸ்ட் இன்டகரலில் உள்ள வேரியபிள், டீங்கிறது அவுட்டர் மோஸ்ட் இன்டகரலில் உள்ள வேரியபிள். ஸோ ரெண்டு இது வேரியபிள் டி அண்ட் ஒய் வேரி ஆகுது. இந்த லைன் வந்து ஒய் ஈக்குவல் டு டி 45 டிகிரியில் உள்ளது, ஒய் ஈக்குவல் டு டி. இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்டகரலில் ஃபஸ்ட்டு ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 டு டி. இந்த ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம் பாருங்க, ஒரு பிங்க் கலர்ல ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குது பாருங்க. இது வந்து ஒய் தான் மாறுது. இங்க மேலே போயிட்டே இருந்ததுன்னா ஒய் தான் மாறுது. ஒய் இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யினுடைய வேல்யூ 0. ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, இங்கே வர வருது. ஸோ ஒய்யினுடைய வேல்யூ டி வர வருகிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்டகரலை வந்து சிம்பாலிக்காக இந்த ஒரு லைனாக குறிச்சிருக்கிறோம். ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 டு டி. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 டு டி. இந்த முதல் இன்டகரலில் உள்ள அந்த இன்டகரலில் அந்த வேரியபிளை வந்து இப்படி சிம்பாலிக்காக குறிச்சிருக்கோம். செகண்ட் இன்டகரல் என்ன சொல்லுதுன்னா டி வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. அப்போ இந்த டி மாற மாற என்ன ஆகும், இது டி வந்து ஒரு பர்டிகுலர் டி. டி வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அப்படின்னா தான் இது டி வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே டி வந்து ஒன்றுனா இந்த இடத்துல டி வந்து ஒன்று தான் இந்த லைனில். ஸோ டிங்கிறது கான்ஸ்டன்ட் இந்த ஈக்குவேஷனில். டி சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இது இதே மாதிரி லைன் வெவ்வேறு இடத்துல வருதுன்னு அர்த்தம். ஸோ டி 0 டு இன்ஃபினிட்டி அப்படின்னா இதே லைன் டி இஸ் ஈக்குவல் டு 0ல எங்கே இருக்கும், டி இஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படி கூட்டிகிட்டே வந்து வெவ்வேறு லைனாக அப்படி வரும். ஸோ அந்த செகண்ட் இன்டகரல் இஸ் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் as then t varies from 0 to infinity அப்படிங்கிறத எப்படி குறிக்கிறோம்னா this many steps. ஸோ டி வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வர வர்றப்ப y equal to 0 to tங்கிறது ஒரே ஒரு லைன், t equal to 0 to infinity மெனி லைன்ஸ், இதை குறிக்குது. ஓகே, ஸோ எந்த ஏரியாவில் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம்னா இந்த ஷேடட் ரீஜியனில் இன்டகிரேட் பண்ணுறோம், அதுதான் இந்த இன்டகரல். இதை நம்மளுடைய விருப்பம் என்னன்னா இந்த இன்டகரலில் முதல்லையும் இதை ரெண்டாவது இருக்குதா இதை மாற்றுறதுக்கு விரும்புகிறோம். அப்போ அதே படத்தை திரும்ப இப்படி போட்டிருக்கிறோம். இப்போ இங்கே லைன்ஸ் வந்து எப்படி போட்டிருக்கோம்னா இப்படி எக்ஸாக்சிஸில் போட்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இதே கர்வு இங்கே ஒரு லைன் இதை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒய் இஸ் கான்ஸ்டன்ட், ஒய் மாறல. ஸோ முதல்ல ஒரே ஒரு லைனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அந்த ஒரே ஒரு லைனில் ஒய் மாறல, டி தான் மாறுகிறது. டீனுடைய குறைந்த வேல்யூ என்னன்னா ஒய், ஒய் ஈக்குவல் டு டி தான் திஸ் லைன். ஸோ குறைஞ்ச வேல்யூ வந்து டி வந்து ஒய்யிலிருந்து கூடிக்கிட்டே போகுது இன்ஃபினிட்டி வர. ஸோ ஒய்யினுடைய வேல்யூ டீயிலிருந்து இன்ஃபினிட்டி வர போகுது ஃபர்ஸ்ட். அதாவது டீனுடைய வேல்யூ தான் மாறிக்கிட்டே வருது. இங்கே இந்த சைடில் போனோம்னா டி தான் மாறிக்கிட்டே வருது. டீனுடைய வேல்யூ ஒய்யில இருந்து இன்ஃபினிட்டி வர போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒய் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரே ஒரு லைனை நம்ம எடுத்தோம்னா அங்கே டி தான் மாறிக்கிட்டே இருக்குது. டீனுடைய லோயஸ்ட் வேல்யூ ஒய், ஹையஸ்ட் வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்தோம்னா டி வேரிஸ் ஃப்ரம் ஒய் டு இன்ஃபினிட்டி. இப்போ மெனி லைன்ஸ் எடுத்தோம்னா அங்கே என்ன மாறுதுன்னா ஒய் தான் மாறுது. ஒய் மாறுதுன்னா ஒய் எதுலேருந்து மாறுது, 0லேருந்து இன்ஃபினிட்டி வர வருது. தென் ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இதுவும் அதே ரீஜன் நாங்கள் கோடு இப்படி போட்டிருக்கிறோம், இங்கே ஷேடட் ரீஜன் இப்படி போட்டிருக்கிறோம். இங்கே ஷேடட் ரீஜன் இப்படி போட்டிருக்கிறதுனால டி முதல்ல மாறுது, ரெண்டாவது ஒய் மாறுறதுனால நிறைய லைன்ஸ் கிடைக்குது. ஸோ அதே ஷேடட் ரீஜன் தான் இங்கே. ஸோ இந்த கான்செப்டை யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம இந்த இன்டகரலை மாற்றி எழுத முடியும். நம்ம இப்போ மாற்றி எழுதுகிறோம். இந்த முதல் இன்டகரலில் இந்த முதல் படத்தில் என்னென்னா ஒய்யை ஃபஸ்ட் இன்டகரலாகவும், ஒய் சேஞ்ச் இன் ஒய்யை ஃபஸ்ட் இன்டகரலாகவும்,
சேஞ்ச் இன் டிஏ செகண்ட் இன்டகரலாகவும் இருந்தது. இப்போ அதே இதை மாற்றி செய்ய இருக்கிறோம். இன்னர் மோஸ்டில் டி மாறுறது மாதிரியும் அவுட்டர் மோஸ்டில் ஒய் மாறுறது மாதிரியும் போடுறோம். ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். உள்ள அந்த இன்னர் மோஸ்ட் இன்டகரல் பாருங்க, அது என்னன்னா டி வேரிஸ் ஃப்ரம் ஒய் டு இன்ஃபினிட்டி. ஸோ டி வந்து ஒய்யிலிருந்து இன்ஃபினிட்டி வர போகுது, அதுதான் இன்னர் மோஸ்ட் இன்டகரல். அவுட்டர் மோஸ்ட் இன்டகரலில் ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ அவுட்டர் மோஸ்ட் இன்டகரலில் ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்டகரலில் ஃப்ளிப் பண்ணுறப்ப நம்ம அந்த ரீஜியனை பார்த்து அந்த ரீஜியனில் எப்படி அந்த இது மாறுது அப்படிங்கிறத லிமிட் எல்லாம் பார்த்து போட்டிருக்கிறோம். அதனால தான் இப்படி மாறுகிறது. ஸோ இந்த கிராஃபினுடைய ஐடியா வந்து கம்ப்ளீட்லி இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் தான் நம்ம இந்த இன்டகரலை இப்படி மாற்ற முடியும். சில சமயங்களில் ரெண்டும் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ஈக்குவலாக இருக்கிறப்ப ஒன்று போல் இருக்கும், அப்போ மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து லிமிட்டும் மாறுகிறதுங்கிறது நீங்கள் பார்க்கணும். லிமிட் எப்படி மாறி இருக்குது, இங்கே ஒய் வந்து 0 டு டின்னு இன்னர் மோஸ்ட்டில் இருந்தது, இங்கே ஒய் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 0 டு இன்ஃபினிட்டின்னு, டி 0 டு இன்ஃபினிட்டின்னு இருந்தது, ஆனால் டி ஒய் டு இன்ஃபினிட்டின்னு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டூ. அது எப்படி மாறுதுங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, இன்னர் மோஸ்ட் இன்டகரலில் இங்கே ஒய் உள்ளது மட்டும் ஃபங்க்ஷன் போட்டிருந்தா போதும். இங்கே இன்னர் மோஸ்ட் இன்டகரல் வந்து டைம் டி இருக்கக்கூடியது, டி இருக்கக்கூடியது மட்டும் இன்னர் மோஸ்ட் இன்டகரலில் போடுறோம். இதில் டி இருக்கக்கூடியது என்னெல்லாம்னா f2 of t minus y, இது வந்து டி இருக்குது, e power minus st dt. ஸோ f2 t minus y e power minus t dt இதெல்லாம் இன்னர் மோஸ்ட்டில் கொண்டாட்டோம். f2 இந்த இது, அப்புறம் e power minus st dt. மீத உள்ளது இருக்குது பாருங்கள், f1 of y dy. ஸோ அந்த f1 of yயும் dyயும் அவுட்டர் மோஸ்ட் இன்டகரலுக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஸ்டெப்னால தான் நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுது. புக்கில் எல்லாம் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு மாடலில் எப்படி இல்லாமல் வந்திருப்பாங்க. இன்னொரு தியரத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் அங்கே வர முடியும். நம்ம டைரெக்டாக போகிறது வந்து இந்த ஒரே ஒரு ட்ரிக் ஆஃப் த ட்ரேட், தொழில் ரகசியத்தை பயன்படுத்தி தான். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அதே தான் அப்படி அங்கே லாஸ்ட்டில் ரெண்டாவது கொண்டு வந்தோன்னே அதே இதை காப்பி பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே லெட் மீ கால் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோம். முதல்ல இந்த இன்னர் மோஸ்ட் இன்டகரல் இருக்குது பாருங்கள், இதை வி வாண்ட் டு எவாலுவேட். அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு பழையபடி இதில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இன்னர் மோஸ்ட் இன்டகரல் லெட் மீ கால் இட் அஸ் ஐ ஈக்குவல் டு டி ஒய் டு இன்ஃபினிட்டி f2 t minus y e power minus st dt. இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்து அப்படின்னு ஐன்னு போட்டிருக்கிறோம். இப்போ இதை எவாலுவேட் பண்ண விரும்புகிறோம். டி மைனஸ் ஒய்ன்னு இருக்குதா, அதை ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும், இந்த இன்டகரல் வந்து எதை வச்சு இருக்குது, டீயை பொறுத்து இருக்குது. இங்கே டி தான் மாறுகிறது. ஸோ இந்த இன்டகரலில் மட்டும் நீங்கள் கவனிக்கிறப்ப டி தான் மாறுது, மற்ற எல்லாரும் வந்து மாறல. தே ஆர் பெராமீட்டர்ஸ். ஒய் எஸ் எல்லாம் மாறல. இந்த இன்டகரலை பொறுத்தவரையில் இது டி மட்டும்தான் மாறுது. ஒய் இஸ் ஃபிக்ஸட். நம்ம சொன்னல அந்த லைனில் சொன்னோம்ல, அதில் வந்து ஒய் இஸ் ஃபிக்ஸட், ஸ்ட்ரெயிட்டாக உள்ள லைன், தட் இஸ் ஒய் இஸ் ஃபிக்ஸட். ஸோ ஒய் ஃபிக்ஸடாக இருக்குது, எஸ்ஸும் வந்து இங்கே ஒரு பெராமீட்டர் தான். ஸோ யூ ட்ரீட் ஒய் எஸ் அண்ட் எஸ் ஆர் பெராமீட்டர்ஸ் கான்ஸ்டன்ட். டி அலோன் வேரிஸ். Note in this integral t is a variable, treat y and s as constants. இப்போ இந்த t minus y இருக்க அதை ஒரு வேரியபிளாக வச்சுக்கொள்ளலாம். இந்த ப்ராக்கெட்டில் உள்ள t minus y let me call it as another variable. t minus y equal to u. இங்கே t வேரி ஆகுது, அதனால் u வேரி ஆகுது. yங்கிறது kept constant. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dt is இங்கே y is constant. So dt is equal to u differentiate பண்ணா du. லிமிட் லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டகரலில் t is equal to y. So when t is equal to y, t y இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனை பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் t இருக்கிற இடத்துல yன்னு போட்டோம்னா y minus y 0 ஆயிடும். So u is equal to 0. அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா டீனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. வென் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டின்னு இங்கே டீக்கு பல இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி மைனஸ் சம்திங் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. த ஸ்மால் திங் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். டி மைனஸ் சம்திங், தட் இஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் சம்திங் இஸ் இன்ஃபினிட்டி.
ஸோ u ஆல்சோ பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம இந்த லிமிட்டு இதை ஃபங்க்ஷன் வந்து என்ன இன்டெகிரல் எதில் இருக்குன்னா டீயில் இருக்குது. அது அப்படியே யூக்கு மாத்திரம். the integral I is equal to இப்போ யூங்கிற வேரியபிளில் மாத்திரம் யூனுடைய லோயர் லிமிட் 0, யூனுடைய அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே யூ ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே f2 ஆஃப் டி மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. டி மைனஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக யூன்னு போட்டுருவோம். ஸோ f2 ஆஃப் யூ இ பவர் மைனஸ் எஸ் டீக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா டி மைனஸ் ஒய்ங்கிறது யூன்னு இருக்குது. ஸோ டீக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ டீக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஒய். டிடிக்கு பதிலாக டியூ இதாக இருக்குது பாருங்கள், இதில் டிடின்னு இருக்குது. ஸோ டிடிக்கு பதிலாக டியூ. ஸோ வேரியபிளை சேஞ்ச் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் கொண்டாந்துருக்குறோம். நவ் யூ இஸ் த வேரியபிள், எஸ் அண்ட் ஒய் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். அதை நீங்கள் பார்த்துக்கணும். யூவை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியிருக்குது. இ பவர் மைனஸ் எஸ்யூ டைம்ஸ் இ பவர் மைனஸ் எஸ்ஒய்ன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த ஒய் இருக்கக்கூடியது கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ இதில் வரக்கூடிய இ பவர் மைனஸ் எஸ்ஒய்ங்கிறத கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கலாம். எஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், ஒய் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் இந்த இன்டகிரலை கன்சிடர் பண்ணுறப்ப. ஸோ இ பவர் மைனஸ் எஸ்ஒய் டைம்ஸ் யூ 0 டு இன்ஃபினிட்டி f2 ஆஃப் யூ இ பவர் மைனஸ் எஸ்ஒய்யை தான் எடுத்தோமே. ஸோ மீதம் உள்ளது இ பவர் மைனஸ் எஸ்யூ இ பவர் மைனஸ் எஸ்யூ டியூ. ஓகே, இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். டீன்னு இருந்தது, இப்போ யூன்னு இருக்குது. இன்டகிரேட்டிங் வேரியபிள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சமேஷன் வேரியபிள் டம்மி வேரியபிள்னு சொல்கிறோமே. ஐன்ஸ்டீன் சமேஷன் கன்வென்ஷனில் கூட சொல்லியிருப்பாங்க, தட் டம்மி வேரியபிள் மேபி எனி திங். ஸோ f2 ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி, டி வந்து 0 டு இன்ஃபினிட்டின்னு இருந்ததுன்னா அது இ பவர் மைனஸ் எஸ்டி இ பவர் தட் இஸ் g2 ஆஃப் எஸ், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். அங்கே டீக்கு பதிலாக அங்கே யூன்னு இருக்குது. So this quantity is the Laplace transform of f2. So இதை வந்து g2 of s ன்னு எழுதலாம். So e power minus sy, this is the Laplace transform of the function 2, அதனால இது g2 of s. இப்போ இந்த integral, innermost integral we have evaluated it as e power minus sy g2 of s. g2 of s is the Laplace transform of f2 of t or f2 of u. இப்போ இதை எடுத்து இங்கே 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நவ் ஈக்குவேஷன் 1 becomes left hand side that is equal to f1 of y, y 0 to infinity f1 of y. This innermost integral has been evaluated as e power minus sy g2 of s. So here this is e power minus sy g2 of s times dy. This is the equation number 1. So this is e power f1 of y e power minus sy g2 of s dy. Here in this integral y is the variable, integrating about y. So in this integral y is the variable, s is the constant. இந்த e power minus sy வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே அதில் y இருக்குது. g2 of s வந்து வெளியே எடுத்துடலாம், ஏன்னா அங்கே வந்து அதில் y இல்லை. y பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். s is constant, so we can take g2 of s in outside. g2 of s integral y equal to 0 to infinity f1 of y e power minus sy dy. இது வேற ஒன்றும் இல்லை, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f1 of y. f1 of y லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா f1 of y e power minus sy dy லிமிட் y 0 to infinity. இது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f1 of y. f1 of t ன்னு போட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த டம்மி வேரியபிள் ஒய்க்கு போல டீன்னு இருக்கும், அவ்வளோதான். இன்டகிரேட் பண்ணி அந்த டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலும் உங்களுக்கு அதே வேல்யூ வரும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், தட் ஃபங்க்ஷன் இஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f1 of t, தட் இஸ் அல்லது f1 of y, தட் இஸ் g1 of s. So this is g2 of s and this is from the very definition this is g1 of s. ரைட் ஹேண்ட் சைடில் இதான் நமக்கு வர வேண்டியிருந்தது, இதை வேணால் ஃப்ளிப் பண்ணிக்கலாம், g1 of s g2 of s ன்னு. So this is right hand. So we have proved this very good theorem in a very nice manner. இப்போ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி, இந்த தியரம் எப்பவுமே கேட்டாங்கன்னா இந்த தியரத்தையும் அது கூட சேர்ந்து ஒரு ப்ராப்ளமாக சேர்த்து கேட்கலாம். அதனால் அந்த தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது
அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூனுடைய லேப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்ப்பதுக்கான ட்ரிக். அது கன்வல்ஷன் தியரத்தை பயன்படுத்தி உள்ள ட்ரிக் என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். ரீரைட்டிங் த கன்வல்ஷன் தியரம். கன்வல்ஷன் தியரத்தை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கன்வல்ஷன் இன்டெக்ரல். கன்வல்ஷன் இன்டெக்ரல்னா y = 0 to t f1 of y f2 of t minus y dy. இது 1 2 மாற்றி கூட எழுதிக்கலாம். This is equal to product of the Laplace transform of the individual functions g1 of s and g2 of s. g1 of s ங்கிறது Laplace transform of f1 of t or f1 of y as the case may be. Taking inverse Laplace transform. ரெண்டு சைடும் inverse Laplace transform பண்ணோம்னா இதில் L inverse of g1 of s g2 of s வரும். That is L inverse of g1 of s g2 of s. இங்கே பார்த்தீங்கன்னா L inverse எடுக்கிறப்ப L inverse போயிடும். ஸோ திஸ் ப்ராக்கெட்டில் உள்ளதை அப்படியே எழுதியிருக்கிறோம். இங்கே லெஃப்ட் ரைட்டு மாற்றி எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ டேக்கிங் லேப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் L inverse of g1 of s g2 of s is equal to this convolution integral. ஸோ இந்த கன்வல்ஷன் தியரம் என்ன, அதனுடைய பயன்பாடு என்னன்னா, ஒரு g1 of s அதனுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் f1 of t. Here g1 f1 of t னா என்னன்னா லாப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g1 of s. f2 of t னா லாப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g2 of s. நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுடைய ப்ராடக்டினுடைய லாப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதனுடைய இண்டிவிஜுவல் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெரியும். g1 of s னுடைய லாப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு தெரியும். g2 of s னுடைய லாப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு தெரியும். இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதனுடைய இன்வெர்ஸுக்கான ஃபார்முலா இது. இது அப்படியே ரெண்டையும் பெருக்க விடக்கூடாது. f1 of t f2 of t அப்படி பெருக்க விடக்கூடாது. தட் இஸ் அ கன்வல்யூஷன் இன்டெக்ரல். ஸோ ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபைண்ட் L inverse ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டு ஃபங்க்ஷனாக ப்ராடக்டாக எடுத்து எழுத முடியும் மாதிரி இருக்கும். அதனுடைய இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனுடைய L inverse நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸை எடுத்து எழுதிட்டு அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்லையும் டி மைனஸ் ஒய்லையும் மாற்றி எழுதிட்டு இந்த இன்டெக்ரலில் எவாலுவேட் பண்ணிங்கன்னா L inverse ஆஃப் g1 of s g2 of s கிடைக்கும். So this formula is important. Note, the above formula can be used to find the Laplace inverse transform of a product of two functions. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதனுடைய ப்ராடக்டினுடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனுடைய இன்வெர்ஸ் தெரியுமானால் இந்த கன்வல்யூஷன் இன்டெக்ரலை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். Example 1. Using the convolution theorem, find the inverse Laplace transform of 1 by s plus a, 1 divided by s plus a, இங்கேயும் divided by s plus p இப்படி இருக்குது. 1 by s plus a னுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெரியும். 1 by s plus p னுடைய இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெரியும். அதிலிருந்து ப்ராடக்ட்டுக்கு இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்க இருக்கிறோம். அதுதான் அதில் உள்ள ஐடியா. இப்போ ஃப்ரம் கன்வல்யூஷன் தியரம், திஸ் இஸ் த ஃபார்முலா. Laplace inverse transform of the product of two functions is equal to the convolution integral. Y is equal to t 0 to t f1 of y f2 of t minus y dy. This is the formula. Here f1 of t is the Laplace inverse transform of g1 of s and f2 of t is the Laplace inverse transform of g2 of s. So in our problem g1 of s ங்கிறது 1 by s plus a, g2 of s ங்கிறது 1 by s plus b and g2 of s ங்கிறது 1 by s plus b. ஸோ இந்த ரெண்டையும் 1 divided by s plus a and 1 divided by s plus b வந்து டூ டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸாக எடுத்துக்கிட்டோம். இதனுடைய இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் we know already. f1 of t ங்கிறது லாப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 divided by s plus a. 1 divided by s plus a னுடைய லாப்லாஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நடத்திருக்கிறோம். That is e power minus at. So f1 of t is equal to Laplace inverse transform of 1 divided by s plus a னுடைய Laplace inverse transform is e power minus at. So அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், டெரைவும் பண்ணியிருக்கிறோம். அதே போல f2 of t is the Laplace inverse transform of 1 divided by s plus b. இங்கே ஏக்கு பல b இருக்குது. So the function is e power minus bt. So f1 of t we know,
f2 of t we know. அதை ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அஃப்கோர்ஸ் ஒய்க்கும் டி மைனஸ் ஒய்ன்னு வேரியபிளை மாற்றி எழுதி இன்டகிரேட் பண்ணோம்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப் g1 of s g2 of s கிடைக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ எல் இன்வெர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் 1/s plus a டைம்ஸ் 1/s plus b. இதனுடைய இன்வெர்ஸ் பார்க்கணும், which is equal to this integral. This integral y equal to 0 to t. So integral y equal to 0 to t. f1 of y. We need f1 of y, but we have f1 of t. So f1 of y வேணும்னா என்ன செய்யணும், t இருக்கிறதுல y ன்னு எடுத்து போடணும், அவ்வளவுதான். So e power minus 18 இருக்குது, அதை எடுத்து அங்க போட்டோம்னா e power minus ay. So first இந்த e power minus ayங்கிற இந்த இது முடிஞ்சது ஃபேக்டர். ரெண்டாவது f2 of t minus y. f2 of t minus y. f2 of tங்கிறது என்னன்னா e power minus bt. f2 of t minus y னா e power minus b, அங்க பிராக்கெட்ல t minus y. அதே தான் இங்க போட்டுருக்கோம். e power minus b பிராக்கெட்ல t minus y. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இதுதான் இதில் முக்கியமான ட்ரிக்கு. ஃபங்க்ஷன் வந்து டீயில் இருக்கும், ஆனால் இங்கே ஒய்யிலையும் டி மைனஸ் ஒய்யிலையும் தேவைப்படும். அதுக்கு என்ன செய்யணும், இங்கே டி வர இடத்துல முதல்ல ஒய்ன்னு மாற்றி எழுத வேண்டியது இருக்கும், ரெண்டாவதுல டி வர இடத்துல டி மைனஸ் ஒய்ன்னு மாற்றி எழுத வேண்டியது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, அப்படியே போட்டக்கூடாது. ஏன்னா இங்கே 3 இது வருது, டிஇ ஒய்இ எஸ் அப்படின்னு 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். லிமிட்டும் அதுக்காகத்தான் நான் ஒய்யை பொறுத்துன்னு ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு வரேன். வெறுமனையே இதை ஒய்யை பொறுத்தான்னு தெரியும், 0 to tன்னு போட்டலாம், ஒய்யை பொறுத்தா இன்டகிரேட் பண்ணுறோன்னு. இருந்தாலும் எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம், எதுக்கு லிமிட் போடணும் அப்படிங்கிறதுல பக்கா கிளியராக நான் இருக்கிறேன். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா சோ மெனி வேரியபிள்ஸ் ஆர் தேர். ஏபி வேணால் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம், மற்றெல்லாம் சோ மெனி வேரியபிள்ஸாக இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். So as far as this integral is concerned, y is the variable. All other things are constant. So இதை ஒய்யை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும், மற்றதை பற்றி கண்டுக்கவே செய்யாதுங்க. கீப் தம் as constant. முதல்ல இ பவரில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம்தான், அதை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் லீனியராக இருக்கிறப்ப. அதனால் இதையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இ பவர் மைனஸ் ஏஒய் e பவர் மைனஸ் பி, இங்கே ஒரு மைனஸ் ஒய் ப்ளஸ் பிஒய்ன்னு இருக்குது. ஸோ ஒய்யை காமன் எடுத்தோம்னா ப்ளஸ் பிஒய் மைனஸ் ஏஒய்ன்னு இருக்குது. ஸோ ஒய்யை காமன் எடுத்தோம்னா பி மைனஸ் ஏ டைம்ஸ் இங்கே டி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மைனஸ் பிடி. ஸோ இதை பெருக்கி ஒய்யை காமன் எடுத்து எழுதியிருக்கிறோம் பவரில். ஸோ பவரில் இ பவர் ஒய் பி மைனஸ் ஏ மைனஸ் பிடின்னு இருக்குது. இது லீனியர் இன் ஒய். லீனியர் இன் ஒய்லன்னா இன்டகிரேட் பண்ணணும்னா அதை அப்படியே எழுதிட்டு அந்த ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே எழுதணும். இதே இது ஒய் ஸ்கொயர்னா அந்த ட்ரிக்கெல்லாம் இதில் லாயப்படாது. ஸோ லீனியராக ஃபஸ்ட் ஆர்டரில் ஒய் இருக்கும் போது தான் இதை செய்யணும். ஓகே, இன்டகிரேட் பண்ணோம்னா இ பவரில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிக்கிட வேண்டும். அப்புறம் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய் வந்து ஃபங்க்ஷனில் பவரில் 1 இருக்கும் போது தான் இந்த ட்ரிக்கை செய்யணும் இன்டகிரலை பொறுத்தவரையில். டிஃபரன்ஷியேஷனை பொறுத்தவரையில் பவர் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஃபரன்ஷியேட் பண்ணி பெருக்கிக்கலாம். ஆனால் இன்டகிரலில் பவர் 1 இருக்கும் போது மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒய் பவர் 1 இருக்கும் போது மட்டும் இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒய்க்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் பி மைனஸ் ஏன்னு இருக்குது, அதை எடுத்து டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம் பி மைனஸ் ஏ. இங்கே பிடிலாம் இப்போதைக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, அப்புறம் லிமிட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 to t. ஸோ ஒய் வந்து 0 to tன்னு போடணும். So that is this integral, convolution integral. Okay, denominatorல உள்ளது b minus a அப்படியே இருக்குது. இங்க முதல்ல அப்பர் லிமிட் போடணும். அப்பர் லிமிட் என்ன போடணும், y equal to t ன்னு போடணும். y தான் சேஞ்ச் ஆகுது, y வந்து 0 to t ன்னு ஆயிருக்குது. ஸோ ஒய்க்கு தான் டீன்னு போடணும். ஸோ ஒய்க்கு இங்கே டீன்னு போடுறப்ப t டைம்ஸ் b மைனஸ் ஏ மைனஸ் பிடின்னு இருக்குது. ஸோ பிடின்னு ஒரு இது வரும், மைனஸ் பிடின்னு ஒன்று வரும். அந்த ரெண்டு பிடியும் கேன்சல் ஆகிடும். இங்கே டீன்னு வர்றப்ப மைனஸ் ஏடி, அதுதான் இங்கே இருக்குது, இ பவர் மைனஸ் ஏடி.
மைனஸ் லோயர் லிமிட் y ஈக்குவல் டு 0. y வந்து 0ன்னு லோயர் லிமிட்டை போட்டோம்னா e பவர் 0 இந்த டேர்ம்லாம் போயிடும். ஸோ e பவர் மைனஸ் பிடின்னு வரும், e பவர் மைனஸ் பிடி. ஸோ திஸ் இஸ் அப்பர் லிமிட் e பவர் மைனஸ் ஏடி minus lower limit e power minus bt. That's all. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம். Using the convolution theorem, find the inverse Laplace transform of s square divided by s square plus a square whole square. இதனுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்க்க வேண்டும் கன்வல்யூஷன் தியரத்தை பயன்படுத்தி. ஸோ அந்த எழுதின ஃபார்முலாவெல்லாம் திரும்பவையும் சொல்கிறேன். ஃப்ரம் கன்வல்யூஷன் தியரம் எல் இன்வர்ஸ் ஆஃப் g1 of s g2 of s is equal to convolution integral. Convolution integral is the integral from y equal to 0 to t f1 of y f2 of t minus y dy. Here g1 of s னுடைய inverse Laplace transform is f1 of t and f2 of t is the Laplace inverse transform of g2 of s. இது எல்லாமே கன்வல்யூஷன் தியரம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப எப்படி ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸுடைய லேப்லாஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொன்னது தான். இங்கே g1 ஆஃப் எஸ்ங்கிறது இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக இதை எழுதுகிறோம். எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரை எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டைம்ஸ் அனதர் எஸ் டிவைடட் பை s square plus a square எழுதலாம். So g1 of s ங்கிறது s divided by s square plus a square and g2 of s is also is equal to s divided by s square plus a square. இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா s ஸ்கொயர் வந்துடும், s square plus a square உடைய whole square கீழே வந்துடும். So we have split up this given problem into two product functions. இதனுடைய inverse transform we know. f1 of t is the Laplace inverse transform of s divided by s square plus a square. இது ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு எல்லாமே நம்ம கிளாஸில் நேரடி கிளாஸ்லேயே நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். திஸ் s divided by s square plus a square உடைய Laplace inverse transform cos at. So இது this you know already. f2 of t is also the same thing cos at. So f1 of t f2 of t என்னன்னு பார்த்துருக்குறோம். அதை இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி மைனஸ் ஒய்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி we have to find this integral. So L inverse of given problem s square divided by s square plus a square whole square. இதனுடைய L inverse is equal to this integral y is equal to 0 to t f1 of y. f1 of t is cos at. f1 of y னா t இருக்கிறதுல y ன்னு எடுத்து எழுதணும். So cos ay. This cos ay. Second f2 of t minus y. f2 of t ங்கிறது இந்த இருக்குது cos at. f2 of t minus y னா t இருக்கிறதுல t minus y ன்னு எழுதணும். So cos of a times t இருக்கிறதுல t minus y ன்னு போட்டா பிராக்கெட்ல t minus y. So this cos a t minus y dy. இந்த இன்டெக்ரலை we have to evaluate. So this integral we want to evaluate. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. Product of two cosine 2 cos a cos b is equal to cos a plus b divided by 2 plus cos a minus b divided by 2. இந்த formula most of the people forget. ஞாபகத்தில் இருக்க மாட்டேன். அதனால நம்ம எப்போ மறந்தாலும் நம்ம மறந்துடுவோங்கிறதுனால ஒரு செப்பரேட்டாக ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலா இல்லாமலே எப்படி ஒப்பேத்துறது அப்படின்னு we find. அதுதான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். எப்போவுமே ட்ரிகனாமெட்ரியில் உள்ள ஃபார்முலா எதுவும் மறந்ததுன்னா கவலையே தேவையே கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட மாஸ்டர் மைண்ட் இருக்கு. இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. தட் இஸ் ஆயிலர் ஃபார்முலா. வேர்ல்டில் டாப் மோஸ்ட் மேத்தமெட்டிக்கல் பியூட்டிஃபுல் ஃபார்முலா.
அதுதான் டெய்லி நம்ம தொட்டு வணங்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா e பவர் I theta is equal to cos theta plus I sin theta. இந்த ஃபார்முலாவை நீங்க தொட்டு வணங்கினாலே போதும். ட்ரிகனாமெட்ரி அண்ட் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனன்ஷியல்ல உள்ளது நிறைய இது சால்வ் ஆகும். ஸோ இங்க காசுனா e பவர் I thetaங்கிறது cos theta plus I sin theta. e பவர் மைனஸ் I theta என்னது cos theta minus I sin theta. ரெண்டையும் கூட்டோம்னா 2 cos thetaன்னு வரும். ஸோ cos thetaங்கிறது e பவர் I plus e பவர் மைனஸ் I of that divided by 2. cos AY னா e பவர் IAY plus e பவர் மைனஸ் IAY divided by 2. இதே இது சைனாக இருக்கணும்னா இங்கே மைனஸ் போட்டு இங்கே 2iன்னு போடணும். இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்று முக்கியமான உள்ள ஃபார்முலா, அதை மட்டும் எப்பவும் மறந்துடக்கூடாது. எதை வேணாலும் மறந்துடலாம், உங்கள் பேரா நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபார்முலா ட்ரிகனாமெட்ரியில் உள்ள எந்த ஃபார்முலா வேணாலும் மறந்துடலாம். sin 2a, sin a plus b, sin 3a, வாட் எவர் மே பி த ஃபார்முலா. எல்லா ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்று e பவர் I thetaங்கிறது cos theta plus I sin theta, அதை டெய்லி தொட்டு கும்பிடுறதுனால அது எப்பவும் நம்மளை விட்டு புரியாது. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே cos a t மைனஸ் ஒய்ங்கிறது என்னன்னா e பவர் I a t மைனஸ் ஒய் பிளஸ் e பவர் மைனஸ் I a t மைனஸ் ஒய். இது காசுனுடைய என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கு எழுதியிருக்கிறோம். டிவைடட் பை 2 டைம்ஸ் dy. ரெண்டும் பெருக்கனா 4. e பவர் IAYயும் e பவர் IAT மைனஸ் ஒய் ரெண்டையும் பெருக்கணும்னா IAY மைனஸ் IAY போயிடும். e பவர் IAT. e பவர் IAT. e பவர் IAYயும் e பவர் மைனஸ் இந்த இதையும் பெருக்கிறப்ப e பவர் IAY e பவர் மைனஸ் IA, இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் IA 2yன்னு இருக்குது. ப்ளஸ் IA 2y. அப்புறம் e பவர் மைனஸ் IAT, அதான் இங்கே e பவர் IA மைனஸ் டி எழுதிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் இந்த e பவர் IAYனால பெருக்கணுனால வந்திருக்குது. ரெண்டுமே e பவர் ப்ளஸ் ஐயில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதையும் பெருக்கிறப்ப e பவர் மைனஸ் IAY இதையும் பெருக்கிறப்ப e பவர் இங்கே IATY மைனஸ் IAYன்னு இருக்குது. மைனஸ் IA 2y வருது. அப்புறம் இதையும் பெருக்கிறப்ப e பவர் IAT இருக்குது. இங்கே மைனஸ் IA எடுத்ததுனால இங்கே ஒரு மைனஸ் டி போட்டுக்கிறோம். ஸோ த சேம் திங் இந்த இருக்குதே இவனே மாதிரி மைனஸில் இங்கே. அப்புறம் இதையும் பெருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க சார் அப்படின்னா இதை ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுக்கு போல ஹார்ட் ஒர்க்கை பண்ணிட்டு போகலாம். ஸோ e பவர் மைனஸ் IAYயும் இதையும் நம்ம பெருக்கிறப்ப e பவர் மைனஸ் IAY e பவர் மைனஸ் IA, இங்கே ப்ளஸ் இருக்குது. IAY கேன்சல் ஆகிட்டு இங்கே மைனஸ் IAT. இதே தான் உங்களுக்கு ஒன்று இதில் செஞ்சு பழகிட்டிங்கன்னா தெரியும். இதில் உள்ளதில் எங்கே நெகட்டிவில் வந்திருக்கும், இதில் உள்ளதில் எங்கே நெகட்டிவ் வந்திருக்கும். இது சிம்பிள் ப்ராடக்ட் அண்ட் சம்மேஷன் தான் சார். இது அப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ணி போட்டலாம்னா வெரி நைஸ். இது அப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ணி போட்டலாம். e பவர் IATயை அப்படியே இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டீயை ஒய்யை பொறுத்து அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே லிமிட்லாம் போட்டு அப்படியே சூப்பராக வந்துடலாம். ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்காக இதை திரும்ப இந்த ஃபார்முலாவை கொண்டாந்துடுறோன்னா இது என்னன்னா e பவர் IAT ப்ளஸ் e பவர் மைனஸ் IAT. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் யூசி e பவர் IAT e பவர் மைனஸ் IAT. இந்த 4ல் உள்ள ஒரு 2 கடன் வாங்கிக்கிறதோம், அங்கே 2 அங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே 2ஆல் எல்லாத்துலேயும் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். 2 அங்கே வச்சுட்டு 2ஆல். ஸோ e பவர் IAT e பவர் மைனஸ் IAT ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை 2னா cos AT. ப்ளஸ் இங்கே e பவர் IA 2y மைனஸ் டி e பவர் மைனஸ் IA 2y மைனஸ் டி. ஸோ இந்த ரெண்டையும் டிவைடட் பை 2 ஆல்ரெடி ஹியர், அதை வந்து cos A 2y மைனஸ் டி டிஒய்னு எழுதுறோம். ஓகே, இது எப்போனாலும் மிஸ்டேக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ரைட், இதை நம்ம இன்டகிரேட்டு பண்ணுறோம். எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது? cos AT இருக்குது. cos AT இங்கே ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா டிஒய் இன்டகிரேட் பண்ணோம்னா ஒய்னு வரும். cos AT இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ இதை ஆஃப் டைம்ஸ் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா ஒய் டேர்ம் இஸ் cos AT. cos AT இஸ் எ கான்ஸ்டன்ட். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறப்ப ஒய் ப்ளஸ் இங்கே cos 2AY மைனஸ் ATன்னு இருக்குது. ஏ காமனாக வச்சுட்டு dy மைனஸ் டின்னு இருக்குது. காசை இன்டகிரேட் பண்ணால் சைன்.
ப்ளஸ் சைன். அது அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். அப்புறம் ஒய் வந்து லீனியராக இருக்கிறப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த நம்பர் என்ன வருதோ அதை டினாமினேட்டரில் போடணும். எப்படி அங்கே பவரில் போட்டோமோ அதே மாதிரி a2yன்னு இருக்குது. அதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2aன்னு வரும். அந்த 2aவை வந்து டினாமினேட்டரில் போட்டுருக்கோம். லிமிட் வந்து y இஸ் ஈக்குவல் டு 0 டு t. y வந்து 0லேருந்து t வரை போகணும் தான் இருக்குது லிமிட். இந்த காம்ப்ளிகேஷன் நம்ம இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதே இதை வந்து இங்கே எழுதியிருக்கிறான். இப்போ அப்பர் லிமிட்டு ஒய் ஈக்குவல் டு டீன்னு போடணும். அப்பர் லிமிட்டு ஒய் ஈக்குவல் டு டீன்னு போட்டோம்னா இங்கே ஒரு டி காஸ் ஏடி, ஒய்க்கு வந்து டீன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப இந்த டேர்ம் போயிடும். ஸோ லோயர் லிமிட் போடுறப்ப இந்த டேர்ம் போயிடுது. அப்பர் லிமிட்டு மட்டும் டி காஸ் ஏடி ப்ளஸ் இங்கே அப்பர் லிமிட்டு டீன்னு போடுறோம். அப்பர் லிமிட் டீன்னு போடுறப்ப எதுக்கு ஒய்க்கு போடுறோம். சைன் ஏ 2t மைனஸ் டி, 2t மைனஸ் டி இஸ் டி, டி இன்டு ஏ ஏடின்னு வரும். சைன் ஏடி டிவைடட் பை 2a. ஸோ சைன் ஏடி டிவைடட் பை 2a. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் சைன் ஏடி டிவைடட் பை 2aன்னு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். மைனஸ் லோயர் லிமிட் வந்து ஒய் ஈக்குவல் டு 0 மைனஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப மைனஸ் ஏடி, சைன் மைனஸ் ஏடி. சைன் மைனஸ் ஏடிங்கிறது மைனஸ் சைன். ஸோ அந்த ஏடியில் உள்ள சைனை மைனஸை வெளியே எடுத்தோம்னா எடுக்க முடியும், சைனுக்கு எடுக்க முடியும், காசுக்கு எடுக்க முடியாது. ஸோ சைனுக்கு உள்ள சைன் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. திஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். அதனால் சைன் ஆஃப் மைனஸ் ஏடி இஸ் மைனஸ் சைன் ஏடி. அங்கே உள்ள மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் சைன் ஏடி. திஸ் சைன் ஏடி, திஸ் சைன் ஏடி, 2 சைன் ஏடி இங்கே இருக்குது. கீழே ஒரு 2a இருக்குது. 2 sin 80 டிவைடட் பை 2a, அங்கே உள்ள 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்ன வருதுன்னா 1/2 t cos 80 ப்ளஸ் sin 80 டிவைடட் பை ஏன்னு வருது. sin 80 ப்ளஸ் sin 80 டிவைடட் பை 2a. இங்கே 2 sin 80ல் உள்ள 2 கேன்சல் ஆகி ஏன்னு வருது. இதை இன்னமும் ஏவை காமனாக எடுத்தோம்னா 1/2a, இங்கே ஏ காமனாக எடுத்தோம்னா இங்கே ஒரு ஏ மேலே மல்டிப்ளை பண்ண வேண்டியது மாதிரி வரும். So 80 cos 80 plus sin 80 divided by 2a. Using the இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். Using the convolution theorem, find the inverse Laplace transform of k square divided by s times s square plus k square. From convolution theorem, L inverse of g1 of s, g2 of s is equal to y is equal to 0 to t, f1 of y, f2 of t minus y dy. Here f1 of t is a L inverse of g1 of s and f2 of t is L inverse of g2 of s. Here g1 of sங்கிறது k divided by s square plus a square. இதில் ஒரு k எடுத்துக்கிறோம். k divided by s square plus k square. Let me take it as g1 of s. And g2 of s, another k, remaining k and s, k divided by s. இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா இது கிடைச்சு. இதை முதல்ல எடுத்தது ரெண்டாவது வேணாலும் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. f1 of t is the Laplace inverse transform of this function. L inverse of k divided by s square plus k square. இதனுடைய L inverse என்னன்னா sin kt. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். L inverse of k divided by s square plus k square வந்துன்னா sin kt. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி f2 of t L inverse of 1 by sங்கிறது 1ன்னு வரும். இங்கே k by sன்னு இருக்கனால அந்த k டைம்ஸ் 1ன்னு வருது, kன்னு வருது. L inverse of k by s is k. இதுவும் பார்த்துருக்கோம். ஸோ L inverse of கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் k square divided by s times s square plus k square is equal to integral y equal to 0 to t f1 of y. f1 of y, f1 of t is sin kt. f1 of y ங்கிறது sin ky, sin ky.
அப்புறம் f2 of t is k times no t is there. t இருந்ததுன்னா t minus yன்னு போடணும். இங்கே t இல்லை, அதனால் அதை அப்படியே போடுறோம். k, that is f2. இதை இன்டகிரேட் பண்ணணும்னா ஈஸி தான். sin ky இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் ky டிவைடட் பை கேன்னு வரும். இங்கே ஏற்கனவே ப்ராடக்டில் ஒரு கே இருக்கிறதுனால அந்த கேயும் இந்த கேயும் அடிபட்டு போயிடும். அடிபட்டுச்சுன்னா நமக்கு என்ன வருது? மைனஸ் காஸ் கே ஒய். லிமிட் ஒய் ஈக்குவல் டு 0 டு டி. ஸோ இங்கே அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா இட் இஸ் மைனஸ் காஸ் கே டி ப்ளஸ் இங்கே மைனஸ் காஸ் கே டி. ஒய்க்கு பல டி போட்டுரும். ஸோ மைனஸ் காஸ் கே டி மைனஸ் லோயர் லிமிட். இங்கே ஒரு காசில் ஒரு மைனஸ் வருது. ஸோ ப்ளஸ் காஸ் கே 0. காஸ் 0 இஸ் 1. ஸோ தட் ப்ளஸ் 1. ஸோ திஸ் இஸ் எல் இன்வெர்ஸ். மாற்றி எழுதினாலும் எழுதிக்கோங்க 1 மைனஸ் காஸ் கே டி. ஓகே, தேங்க்யூ.